வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். வினாவிடைகள். ஓரிரு வார்த்தையில் விடையளி. ஒரு மகரந்தத் தூளிலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் 10 சூல்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்தத் தூள்கள் தேவைப்படும்? விடை 10 மகரந்தத் தூள்கள். சூலகத்தின் எப்பகுதியில் மகரந்தத் தூள் முளைத்தல் நடைபெறுகிறது? விடை சூல்முடி. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் 2 உயிரிகளை குறிப்பிடவும். விடை ஈஸ்ட், ஹைட்ரா. ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை என்ன? விடை உருவாகும் கருவிற்கு ஊட்டம் அளிக்கும். கருப்பையின் அதிதீவிர தசைச் சுருக்களுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக. விடை ஆக்சிடோசின். விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன? விடை ஹையலுரானிடேஸ். உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை மே 28ஆம் நாள். கருத்தடையின் தேவை என்ன? விடை குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துதல். கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் அதாவது உறுப்பில் நடைபெறுகிறது? விடை ஆ கருவுறுதல். அண்டநாளத்தின் ஆம்புலா பகுதி. ஆ பதித்தல். கருப்பை. குருவினாக்கள். பிளேனரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன நிகழும்? பிளேனரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் ஒவ்வொரு துண்டும் மீளுருவாக்கம் முறையின் மூலம் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். இரண்டாவது கேள்வி. உடல் இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது? மண் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் காரணமாக விதைகள் முளைக்காத புதிய நிலத்தில் இம்முறையின் உதவியுடன் தாவரங்களை அறிமுகப்படுத்த முடியும். விதைகளை உருவாக்க இயலாத தாவரங்களில் உடல் இனப்பெருக்கம் மட்டுமே தாவர பெருக்கத்திற்கு உள்ள ஒரே வழிமுறையாகும். எடுத்துக்காட்டு வாழை, விதையில்லா திராட்சை, ஆரஞ்சு. இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இரண்டாக பிளத்தல் 4 பாயிண்ட் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாக பிளத்தல். தாய் செல் இரண்டாக பிரிந்து ஒவ்வொன்றிலிருந்தும் சேய் செல் உருவாகிறது.
பல்கூட்டு பிளத்தல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சி செல்கள் தாய் செல்லிலிருந்து தோன்றுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு உட்கரு பிரிவினை அடுத்தும் சைட்டோபிளாசம் பிரிகிறது. பல்கூட்டு பிளத்தல். ஒவ்வொரு உட்கரு பிரிவினை அடுத்தும் சைட்டோபிளாசம் பிரிவதில்லை. 2 பிளத்தல். தேர்ட் பாயிண்ட், இது சாதகமான சூழலில் நடைபெறுகிறது. பல்கூட்டு பிளத்தல். இது சாதகமற்ற சூழலில் நடைபெறுகிறது. 2 பிளத்தல். எடுத்துக்காட்டு அமீபா. பல்கூட்டு பிளத்தல். எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். மூவிணைவு வரையறு. இரட்டை கருவுறுதலின் போது ஒரு ஆண் இனச்செல் அண்டத்துடன் இணைந்து இரட்டைமைய சைகோட்டை தோற்றுவிக்கிறது. மற்றொரு ஆணினச்செல் இரட்டைமைய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவுள் உட்கருவை தோற்றுவிக்கிறது. இது மும்மைய உட்கரு ஆகும். இதற்கு மூவிணைவு என்று பெயர். பூச்சிகள் மூலம் மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை? பூச்சிகளை கவர்வதற்கு ஏற்றாற்போல் மலர்களில் பல நிறம், மணம், தேன் சுரக்கும் தன்மை காணப்படும். இவ்வகை மலர்களில் மகரந்தத்தூள் பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும். ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. விந்துக்குழல், எபிடிடைமிஸ், விந்துப்பை, புரோஸ்டேட் சுரப்பி, ஆண்குறி. 7வது கேள்வி, கொலஸ்ட்ரம் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பியிலிருந்து முதலில் வெளிவரும் பால் கொலஸ்ட்ரம், அதாவது சீம்பால் எனப்படும். மின் பிட்யூட்டரி சுரக்கும் புரோலாக்டின் எனும் ஹார்மோன் பால் சுரப்பியின் நுண்குழல்களிலிருந்து பால் உற்பத்தியாதலை தூண்டுகிறது. பின் பிட்யூட்டரியின் ஹார்மோனான ஆக்சிடோசின் பால் வெளியேறுதலை தூண்டுகிறது. மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? நாப்கின்களை முறையாக குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாற்றுவதன் மூலமாக, கலவி கால்வாயில் நுண்ணுயிர்கள் மூலமாக ஏற்படும் தொற்றினையும் பிறப்புறுப்புகளில் உண்டாகும் வேர்வையினையும் தடுக்கலாம். பிறப்புறுப்புகளை வெந்நீரை கொண்டு தூய்மைப்படுத்துவதன் மூலம் மாதவிடாய் நாள்களில் ஏற்படும் தசைப்பிடிப்புகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிவதால் பிறப்புறுப்புகளில் காற்றோட்டத்தை பெறுவதன் மூலம் வியர்வை உருவாதல் தடுக்கப்படுகிறது. தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது? தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது தாய் சேய் இணைப்பு திசுவின் மூலம் ஊட்டம் பெறுகிறது. இது உணவுப் பொருட்களின் பரிமாற்றம், ஆக்சிஜன் பரவல் போன்றவற்றை தாயிடமிருந்து சேய்க்கு கடத்துகிறது. சேயுடன் தாய் சேய் இணைப்பு திசுவை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி தொப்புள் கொடி என்று அழைக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் A, B, C மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். A. விடை A எக்ஸைன், B இன்டைன், C
சி உற்பத்தி செல், டி உடல் உட்கரு. கேள்வி 11. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. விடை: பூக்கும் தாவரங்களின் பாலினப் பெருக்கம் 2 படிநிலைகளில் நடைபெறுகிறது. 1. மகரந்தச் சேர்க்கை, 2. கருவுறுதல். முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக. மகரந்தச் சேர்க்கையின் வகைகள்: 1. தன் மகரந்தச் சேர்க்கை, 2. அயல் மகரந்தச் சேர்க்கை. அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. தன் மகரந்தச் சேர்க்கையின் நன்மைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: இருபால் மலர்களில் தன் மகரந்தச் சேர்க்கை நடைபெறுகிறது. செகண்ட் பாயிண்ட்: மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட்: மகரந்த தூள்கள் வீணடிக்கப்படுவதில்லை. தன் மகரந்தச் சேர்க்கையின் தீமைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன. செகண்ட் பாயிண்ட்: கருவூன் மிகச்சிறியது, எனவே விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும். தேர்ட் பாயிண்ட்: புதிய வகை தாவரம் உருவாகாது. அயல் மகரந்தச் சேர்க்கையின் நன்மைகள். அயல் மகரந்தச் சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும். இதன் மூலம் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன. நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன. அயல் மகரந்தச் சேர்க்கையின் தீமைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: அயல் மகரந்தச் சேர்க்கை புறக்காரணிகளை நம்பியிருப்பதால் மகரந்தச் சேர்க்கை நடைபெறுகிறது. செகண்ட் பாயிண்ட்: அதிக அளவில் மகரந்தத்தூள் வீணாகிறது. தேர்ட் பாயிண்ட்: சில தேவையில்லாத பண்புகள் தோன்றுகின்றன. ஃபோர்த் பாயிண்ட்: மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்து இருக்கின்றன. விந்தகம் மனிதனில் வயிற்றுக்குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன? அவற்றை கொண்டிருக்கும் பையின் பெயர் என்ன? விந்து செல் உருவாக்கத்திற்கு உடல் வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலை தேவைப்படுகிறது. எனவே விந்தகம் மனிதனின் வயிற்றுக்குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும். விந்தகத்தின் பை போன்ற அமைப்பு விதைப்பை ஆகும். மாதவிடாய் சுழற்சியின் லூட்டியல் நிலை சுரப்பு நிலை என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கார்பஸ் லூட்டியம் மெதுவாக அளவில் பெரியதாகி பின் புரோஜெஸ்டிரான் ஹார்மோனை சுரக்கிறது. புரோஜெஸ்டிரான் கருப்பையின் எண்டோமெட்ரிய உட்சுவரின் மீது செயல்பட்டு அண்ட அணுவை பெற்று பராமரிக்கும் வகையில் எண்டோமெட்ரியத்தை தயார்படுத்துகிறது. கருவுற்ற பின் பெண்ணின் கர்ப்ப நிலையை பாதுகாப்பதிலும் கருப்பையின் சுருங்கி விரிதல் தன்மையை நிறுத்தி வைப்பதிலும் புரோஜெஸ்டிரான் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இதனை சுரப்பு நிலை என்று அழைக்கிறோம். நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணம் என்ன? நம் நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக குடும்ப கட்டுப்பாட்டு முறையினை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹார்மோன் முறை. இதில் நாம் பயன்படுத்தும் மருந்துகள் நம் உடலின் ஹார்மோன் சமநிலையை பாதிப்பதனால் உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் லிபிஸ்லூப் மற்றும் காப்பர் டீ போன்றவை
கருப்பையினுள் உறுத்தலை ஏற்படுத்துகிறது. கருத்தடை அறுவை சிகிச்சை முறை. அறுவை சிகிச்சையானது முறையாக செய்யப்படவில்லை எனில் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நம் நாட்டிலுள்ள அனைத்து மக்களாலும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நன்றி.